வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன தாண்டுறது ரொம்ப சிரமம். இந்த இடம் தாண்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போக வாய்ப்பு. இந்த ஆல் டைம் ஹை கோடு வந்து நான் இப்போ போட்டது. வீடியோல இருக்கப்போ இந்த கோடு இருக்காது. ஆல் டைம் ஹை வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு. ஆனா, அது பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாரி நிஃப்டி பண்றப்ப சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டி பண்றப்ப மார்க்கெட்ல புல்லிஷ் இருக்கனால, மார்க்கெட் வந்து அது வந்து இப்ப சென்செக்ஸ் சொல்றப்ப சொல்லியிருப்போம் நம்ம ஃபுல்லாவே. பேங்க் நிஃப்டிய கம்பேர் பண்றப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணி மேல போயிரும் அப்படிங்கிற மாரி நம்ம சென்செக்ஸ் வீடியோ முடிக்கிறப்ப அத சொல்லியிருப்போம். அதேபோல இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம். பிரேக் பண்ணா கீழ இறங்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனா, இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணல. நம்ம குடுத்திருந்த எல்லோ ஜோன பிரேக் பண்ணுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாரி நம்மளோட அந்த ஆல் டைம் ஹைய ரீச் ஆயிடுச்சு ஃபிரெண்ட்ஸ். இது நிஃப்டி. நம்ம பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம். இந்த போல சைட்வேஸ் செட்டப்ல இருக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணானா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷா ரொம்ப ஈஸியாவே அந்த ஆல் டைம் ஹை அத தாண்டி பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிற மாரி நம்ம பேங்க் நிஃப்டில சொல்லியிருப்போம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ட பிரேக் பண்ணானா மார்க்கெட்ல இறங்க வாய்ப்பு இருக்கும். அது தேர்ட் வரைக்கும். ஆனா தேர்ட தொட்டு மேல போகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். மார்க்கெட்டும் அப்சைட் தான். தேர்ட பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான். அதே சமயத்தில இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் வந்து அந்த ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்றது இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் நடந்துருச்சு ஃபிரெண்ட்ஸ். அடுத்து சென்செக்ஸும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். அதிலயும் பார்த்தோன்னா இதான் சொல்லியிருந்தோம். எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை தொட்டுரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கா இருக்கனால மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால வந்து மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் மேல் நோக்கி தான் முடியும். இந்த ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணி தான் முடிப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். அதே போல தான் முடிஞ்சிருந்துச்சு. சரி ஓகே. ஆ திங்கட்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணிடுவோம். இப்ப நம்ம வீக்லி பார்ப்போம். இன்னைக்கு ஃப்ரைடேனால. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டைம் ஹை தான். 26,277 அப்படிங்கிறது வீக்லியோட ஹை. இப்போ பார்த்தோம்னா, இந்த இந்த இடத்த பிரேக் பண்ணி எப்போனா பார்த்தீங்கன்னா, நவம்பர் 24ல பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழ விழுந்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஓப்பனே மேலேருந்து மறுபடியும் கீழ விழுந்துருக்கு. க்ளோசிங் பார்த்தோம்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பக்காவா க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி அழகா கிளியரா முடிச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்போனா, இந்த வீக்லியோட லோவ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு மேல் நோக்கி பெரிய மூவ் குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் செட்டப் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டே போயிருக்கு. இந்த செட்டப்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அப்ப அந்த ரேஞ்ச பிரேக் அதாவது இந்த கேண்டில் லோவ பிரேக் பண்ணா அடுத்த ஃபால் இருக்கும். அதாவது 25,700ங்கிற ரேஞ்சு இன்னும் 500 பாயிண்ட் இறங்குனா மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நாளைக்கோ இல்லைனா ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் போட்டு அந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் பெரிய மூவ் குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வீக்லி படி. ஆ நம்ம டேல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நம்ம வீக்லில ஸ்பின்னிங் டாப் சொன்னோம். பார்த்தீங்கன்னா இதில தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைய பிரேக் பண்ணும்போது ஸ்பின்னிங் டாப்புக்கு ஹைய பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோசிங் மேல வச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்தது மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனா இறங்குனாலும் இந்த ரெட் கேண்டோட அதாவது ஸ்பின்னிங் டாப்போட ஹைய தொட்டுட்டு திருப்பி மேல் நோக்கி தான் போகும். அதுக்கான செட்டப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப் இருக்கு. சரி ஓகே. 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். இதில லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு பண்ண ஹை தான். 26,340 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தவரைக்கும் 26,433 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 26,533 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு போன ரீசெண்டா போன இந்த லோ தான். மார்க்கெட் முடிய போறப்ப ஒரு லோ வச்சுட்டு அங்கே தான் போணுச்சு. 26,265. அடுத்து செகண்ட் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, நம்ம அந்த டே கேண்ட்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் சொல்லியிருந்தோம். அத தொட்டுட்டு மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ரீடெஸ்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா 26,197. அதுக்கடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா, டேவோட லோ 26,118. சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து ஆ ரீடெஸ்ட் வராம கூட போறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சாரி ஒரு சின்ன சைட்வேஸ் வச்சு அப்புறம் தான் மார்க்கெட் பிரேக் பண்ணி போயிருக்கு. அதனால இந்த இடத்துல ரீடெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியே வந்தாலும் இந்த ஹை இருக்கு பாருங்க. போயிட்டு இந்த இடம் வந்துட்டு திருப்பி போறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும் ஒழிஞ்சு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் வந்து இறங்குனாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பு. எப்பன்னா தேட பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் தான். முடியிறப்ப மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் முடிப்பாங்க. அதுக்கான செட்டப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இந்த 26,533 அப்படிங்கிறது திங்கட்கிழமை ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஏன்னா டேல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். அந்த டேவ வச்சா தெரியும். அந்த ட்ரெண்ட் லைன் இந்த இந்த இடம் எத வச்சு போட்டோம்னு பார்த்தோம்னா, டே கேண்டில் வச்சுக்கிறேன். டேல வச்சிருக்கேன். இந்த 2 கைய கனெக்ட் பண்ணோம்னா,
ஒரு அடுத்த டச் எங்கே வரும்னு பார்த்தா இந்த இடம் தொடும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க அந்த 3வது ரெசிஸ்டன்ஸ் அதை பேஸ் பண்ணி தொடும். இதையும் பிரேக் பண்ணால் அடுத்த 3 காரணம் இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த தேர்டு மட்டும் வந்துச்சுன்னா. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேயில் போட்டது அழிச்சிடுறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் சரியா இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் வச்சுருக்காங்க. இந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தாலும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இது ஆல்ரெடி பிரேக் கொடுத்துட்டாங்க. இப்போ ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தா மார்க்கெட் வந்து அடுத்தது மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. நிஃப்டியில் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் செட்டப் வந்துச்சு. இதில் அப்படி இல்லை. இது டேயில் மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டேயில் வச்சுருக்கேன். டேயில் வச்சாலும் பார்த்தோன்னா இந்த செட்டப் தான் வருது. அதில் அழகாக பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி ஒரு சைடு செட்டப்பில் தான் போயிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் 58,700 உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது 2வது டேயோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் டே படி பார்த்தாலும். சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் அடுத்தடுத்த லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 60,203 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 60,666 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரை 61,212 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போட்டோம்னா டேயில் அந்த ரைசிங் ட்ரெண்ட் லைன் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த இடம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடம் 61,212 அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் செட்டப்பில் வருது. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன ரீசன்ட் லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 59,978 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட முந்தானோட ஹை நேற்றோட ஹை கிடையாது முந்தானோட ஹை. ஆமாம் முந்தானோட ஹை தான் 59,766 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 59,670 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்து புல்லிஸ் தான் எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 666 பிரேக் பண்ணால் அடுத்து பார்த்தீங்கன்னா 61,212 அப்படிங்கிறது ரிவர்சல் ஜோனாக இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை இறங்கினாலும் இந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக தான் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். வீக்லி. ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சுருக்கேன். வீக்லி படி பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை தான். நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து வீடியோ தப்பாக சொல்லியிருக்காங்க. இல்லை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆல் டைம் ஹை மட்டும் பிரேக் பண்ணிருக்கு. மறுபடியும் பிரேக் பண்ண போயிட்டுருக்கு. இன்னும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணலை மறுபடியும். நான் டே கேண்டில் செட்டப் படி வச்சு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக டே கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஏதோ கையை வச்சுட்டு பழசை பார்க்காம நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து இன்னும் அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணல. ஆனால் இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுவும் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஸ்டைல் செட்டப்பில் தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்த்தா இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து பிரேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் சென்செக்ஸும். சரி ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் மட்டும் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல பிரேக் பண்ணல மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அப்படிங்கிறது முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடமே நான் ஆல் டைம் ஹைன்னு வீடியோஸ் இப்போ சொல்கிறப்ப சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ இந்த ஹை அதாவது 86,159 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் செட்டப் படி பார்த்தாலும். சரி ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 85,812 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 86,159 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 86,657 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரீசெண்டாக போன லோ இருக்குது பாருங்கள். அதுதான் 85,546 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த நேத்தோட சிங்க் ஹை 85,340 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன லோ தான் 85,068 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறது வாய்ப்பு. பாக்கி ரெண்டுலேயுமே நல்லா போகிறது வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் இந்த ஆல் டைம் ஹைங்கிற அந்த செட்டப் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சு தான் அடுத்து நம்ம புள்ளிஸாக பார்க்கலாம். அதனால் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த 86,159 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை அவங்க போகிற ஸ்பீடுக்கு கூட சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேல் நோக்கி போக தான் வாய்ப்பு. எப்போனா இந்த டேயோட லோ ஏதாவது தேர்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண வரைக்கும் மேல் நோக்கி தான் போகும்.
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்படியே மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.